பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நமச்சிவாயம். வணக்கம். ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. நாம் இந்த காணொளியில் மாணிக்கவாசகருடைய வாழ்க்கை வரலாற்றின் 2ஆம் பாகத்தை காண இருக்கிறோம். முதல் பாகத்தை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த காணொளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாறு எளிமையாக புரியும், அதனோட தொடர்ச்சி புரியும். சரி, இப்போ காணொளிக்குள்ளே போகலாம். மாணிக்கவாசகருடைய கண்ணீரானது வைகை கரையிலே வெள்ளத்தை வர வைத்தது அப்படின்னு அந்த முதல் பகுதியில் முடிச்சிருந்தோம். இறைவன் மாணிக்கவாசகருடைய அருமை பெருமைகளை அரிமர்த்தன பாண்டியனுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அவனுக்கு மட்டும் இல்லை, இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும், மதுரை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறார். அதனால என்ன செய்யறாருன்னா, வைகை கண்ணியை கூப்பிட்றார். வைகை நதி கண்ணியை கூப்பிட்டு, அம்மா நீ என்ன செய்யற, வைகை நதியில வெள்ளத்தை ஓட விடு, அதிகமான வெள்ளம் வரணும், அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படணும். அந்த வெள்ளப்பெருக்கினாலே மக்கள் பீதி அடையணும், பயப்படணும், பயந்து ஓடணும். உயிர் சேதம் இருக்கக்கூடாது, பொருள் சேதம் இருக்கலாம், உயிர் சேதம் இருக்கக்கூடாது, பீதி வரணும் மக்கள்கிட்ட. அப்படி ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்து அப்படி சொன்ன உடனே வைகை நதி கண்ணியும் அதே போல செய்கிறாள். வெள்ளம் வருகிறது. இப்போ ஆண்டவர் அடுத்த கோல புள்ளியை வைக்கிறார். இன்னும் கோலம் முடிவு பண்ணலை, நிறைய ஆகலை, அப்படியே வச்சுக்கிட்டே வர்றார் இறைவன். இப்போ மன்னன்ட்ட எல்லாரும் போய் முறையிடுறாங்க, ஐயா இந்த மாதிரி மன்னா இந்த மாதிரி நாட்டில் பூரா ஒரே வெள்ளக்காடாக இருக்குன்ட்டு மன்னன் தவிச்சு போகிறான். அவன் உடனே ஆலாய பெருமாளை பார்த்து, அந்த பெருமானை வணங்குகிறேன், சொக்கநாத பெருமானே, நான் உன்னுடைய சிவபக்தன் அல்லவா, என்னுடைய மக்களை ஏன் இப்படி தண்டிக்கிறாய், நான் என்ன காரணம், இவர்களை எல்லாம் இப்படி தண்டிக்கிறையே, என்ன தண்டிச்சது மாதிரி, நான் என்ன செய்யணும் உனக்கு, நான் என்ன செய்யலை உனக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். பார்க்குறா, தன்னுடைய கடமைகளை செய்யணும்னு சொல்லிட்டு வேகமாக வர்றான். தன்னுடைய ஆட்களை எல்லாம் கூப்பிட்றான். அந்த படை பரிபாலனங்கள், அரச மந்திரி பிரதானி யாரை சொல்லுவாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் கூப்பிட்றான். உடனே இந்த வைகை கரையை அணைக்கி உள்ள அந்த கரைகளை அடைக்கணும். அப்போ தான் தாழ்வான பகுதிக்கு வெள்ளம் வராது. இந்த வெள்ளம் என்ன செஞ்சிச்சு, மரங்களை அடிச்சுட்டு போயிடுச்சு, தாழ்வான பகுதிக்குள்ளே வெள்ளம் வந்துடுச்சு. காடு, கரை, வயல், வெளி எல்லாத்திலும் தண்ணி. மதுரை காணாத ஒரு வெள்ளப்பெருக்கு. மக்களுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம்னா, அவங்களே பீதியில் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்க ஒரு ஆச்சரியப்படுறாங்க. மழை பெய்யலை, இது கார்காலம் இல்லை, மாரிக்காலம் இல்லை, மழைக்காலம் இல்லை, இடி இடிக்கல, மின்னல் மின்னலை, ஆனால் எங்கே பார்த்தாலும் தண்ணி. இது எப்படி அப்படின்னு ஒன்று மக்கள் இப்பொழுது மனம் திருந்தி பேசுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, மாணிக்கவாசகர் நல்ல சிவபக்தர், அவர் ஒரு நல்ல சிவனடியார், அவரை பிடிச்சி மன்னன் சிறையில் வச்சிருக்கிறான் இல்லையா, அதனால தான் அந்த சொக்கநாத பெருமானுக்கு கோபம் வந்து இந்த மாதிரி வெள்ளத்தை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்குள்ள நிறையெல்லாம் வந்துச்சு, இப்போ வெள்ளம் வருது, இதெல்லாம் அந்த பெருமானுடைய விளையாட்டு தான், அவர் ரொம்ப கோபத்தில் இருக்காரு நம்ம மேலே அப்படின்னு மக்கள் மனம் திருந்தி பேசுகிறாங்க. ஆனால் மன்னனுக்கு இன்னும் புரியலை, அவனுக்கு அந்த அஞ்ஞானம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவன் சாமியை கும்பிட்றான், இறைவனை வேண்டி கேட்டுக்கிறான், என்ன செய்யறதுன்னு. இப்போ நல்ல ஒரு அரசனாக அவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய குடிமக்களை எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க ஆளாளுக்கு கரையினுடைய ஒரு பகுதியை பிரித்து கொடுத்துட்றான். தன்னுடைய ஆட்களை வச்சு, நீ இந்த பகுதியை செய்யணும், நீ இந்த பகுதியை உயர்த்தி விடணும்னு சொல்கிறான். எல்லாரும் கூட மம்பட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வேலை செய்கிறாங்க. வேலை செய்ய முடியாதவர்களுக்கு என்ன செய்கிறான்னா, நீங்கள் போய் வேற வேலை ஆட்களை அமர்த்தி கொள்ளுங்கள், அவர்களுக்கு தேவையான கருவிகளை கொடுத்து அதை செப்பனிட சொல்லுங்கள், பழுது பார்க்க சொல்லுங்கள் அந்த கரைகளை சொல்கிறான். இப்போது அடுத்த ஆண்டவனுடைய 3வது இன்னொரு புள்ளி இங்கே வைக்கிறான்னா, அங்கே வந்தின்னு ஒரு மூதாட்டி, 1000 பிறை கண்ட மூதாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாட புராணம் சொல்லுது. 1000 பிறை கண்ட மூதாட்டி, அவரோட வயது என்னன்னு தெரியல, வயசான பாட்டி, புட்டு விற்கக்கூடிய ஒரு பாட்டி, கூணல் விழுந்த ஒரு பாட்டி, வயசான பாட்டி. அப்போ அந்த பாட்டிக்கு ஒரு ஓலை குடிசையில் இருக்கிறா, சொந்தக்காரங்க பந்தம்னு யாரும் இல்லை, உற்றா உறவினர் யாருமே இல்லை, தனியாக இருக்கிற பாட்டி, 100 வயசுக்கு மேலே இருக்கும். இந்த பாட்டி என்ன செய்யுதுன்னா, தினம் புட்டு விற்கிது. அதான் அந்த வறுமையில் அந்த புட்டை விற்று அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தன்னுடைய வாழ்க்கையை, ஜீவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கு அந்த பாட்டி. இந்த பாட்டி ஒரு நல்ல சிவபக்தி,
என்ன செய்யுதுன்னா, தினம் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த புட்டு தயாரான உடனே அதில் முதல் ஒரு பகுதியை எடுத்து சொக்கநாத பெருமானுக்கு அர்ப்பணிச்சிடும். இதுதான் பிரசாதம் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில் அந்த மூதாட்டி சொக்கநாத பெருமானுக்கு அந்த புட்டை எடுத்து ஊட்டி விடுவதாக நினைத்து கொண்டு தினம் அந்த காட்சியிலே மனதை பறிகொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் மற்றவங்களுக்கு அந்த வியாபாரத்தை செய்யும். என்ன ஒரு சிவபக்தி பாருங்க. ஒண்ணுமே இல்லை, ஏழை அந்த அம்மா. இப்போ ஒரு ஓலை குடிச்சிருக்கிற காரணத்தினால அந்த பாட்டிக்கும் ஒரு கரைன்னு ஒரு பகுதியை ஒதுக்கப்படுது, இதை அடைக்கணும்ட்டு. பாட்டிக்கு ஆள் கிடையாது. பாட்டி ரொம்ப வருத்தப்படுறா. திக்கற்றவர்களுக்கு யார் இருக்கா? தெய்வம் தானே துணை. உடனே பார்க்குறா பாட்டி, சொக்கநாத பெருமானே நீதான்ப்பா எனக்கு உதவி செய்யணும், எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு அந்த பாட்டி கேட்குது. அப்போ மேலே கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமன் ஓடோடி கீழே வர்றான். எப்படி வரான்னு தெரியுமா? பசியில் இருக்கக்கூடிய குழந்தை தன்னுடைய தாயை பார்த்த உடனே எப்படி தாவி போகும் அந்த வேகத்துல இறைவன் வர்றானா. பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுது. அந்த வேகத்துல இறைவன் இறங்கி வர்றான். பாட்டி சாமியை கும்பிட்டு வாசலை பார்க்கறா. வாசல்ல ஒரு சத்தம் கேட்குது. கூலியோ கூலி, கூலி வேலைக்கு ஆள் வேணுமா, கூலி வேலைக்கு ஆள் வேணுமா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. பாருங்க, அந்த ஆள் வாசல் நிற்கிறான், ஒருத்தன் கூலி ஆள் நிற்கிறான். நிற்கிறது இறைவன், யாருக்கும் தெரியாது. அவன் கேட்குறான், கூலி கொடுத்து என் வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு கேட்குறான். கூலி கொடுத்து என் வேலை கொள்வார் உண்டோ? இறைவனுக்கு யார் கூலி கொடுக்கறது? எனக்கு தெரிஞ்சு இறைவனுக்கு கூலின்னு ஒன்று கொடுத்து, அதுவும் இத்தூண்டு பிட்டை கொடுத்து வேலை வாங்கினது ஒரே ஒரு ஆள் தான். அது அந்த வந்தி மூதாட்டி தான். அந்த வந்தி மூதாட்டியை, அந்த வந்தி கிழவியை புட்டு பாட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது புட்டு வாணிச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ வாசல்ல ஒரு குரல் கேட்குது. இந்த பாட்டி சந்தோஷமா இருந்துட்டு, சொக்கநாத பெருமானே நீ தான் ஆளை அனுப்பிச்சிட்ட, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு வாசல்ல வந்து கேட்குது. பார்க்குறான், அசந்து போய் நிற்கிது அந்த பாட்டி. வந்திருக்கிறான், அவ்வளோ அழகா இருக்கிறான், வனப்பு மிக்கவனா இருக்கிறான். அதாவது கட்டழகுன்னு சொல்லுவோம்ல, அந்த கட்டழகு கண்களில் இருந்து அப்படி ஒரு பிரகாசமான ஒளி, நல்ல சிரிப்பு, புன் சிரிப்பு, குமின் சிரிப்பு. அந்த ஒரு சிரிப்பு வாயில இருக்கு. குமின் புன் சிரிப்புன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த சிரிப்பு இருக்குது. இப்போ பாட்டி பார்க்குறா, இவன் வேலை செய்கிற ஆள் மாதிரி தெரியலையே, அப்பா நீ எனக்கு வேலை செஞ்சு தரியா அப்படின்னு அப்படி கேட்குறா. அதுக்கு அந்த வேலையாளாக இருந்த அந்த கூலி ஆளாக வந்திருக்கிற இறைவன் சொல்கிறான், பாட்டி நான் வேலை செய்வேன், எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, நான் ஒரு அனாதை, நான் வேலை செய்கிறேன், எனக்கு என்ன தருவேன்னு கேட்குறான். இங்கே ஒரு பொருளை பாருங்க, மாணிக்கவாசகர் இதை பாடுறார். தாயும் இலி தந்தையும் இலி தான் தனியன் காணேடி, தாயும் இலி தந்தையும் இலி தான் தனியன் காணேடி அப்படின்னு திருச்சாளர்ல பாடுறார். அப்படிப்பட்ட இறைவன் அங்கே வந்து நின்று கேட்குறான், நான் வேலை செய்கிறேன், எனக்கு என்ன கூலி தருவேன்? இந்த பாட்டி சொல்கிறா, என்கிட்ட உதிர்ந்த புட்டு தான்ப்பா இருக்குது, உனக்கு கொடுக்குறதுக்கு பொண்ணு இல்லை பொருள் இல்லை, இதை வச்சு சாப்பிட்டுட்டு நீ வேணா எனக்கு வேலையை பாரு. இப்போ இறைவன் சொல்லுகிறான், அந்த கூலியால் வேலையால் சொல்லுகிறான், சரி பாட்டி நீ காசாக கொடுத்தாலும் அதை நான் புட்டு தானே வாங்கி சாப்பிட போகிறேன், நீ புட்டாவே கொடுத்துரு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீ தினம் கொடுக்குற புட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான். அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த புட்டை தினம் சாப்பிட்டவன் இல்லையா, அமுது படைத்த அந்த புட்டு. பாட்டிக்கு சந்தோஷம், கொடுக்குறேன் அப்படின்னு கூலியால் சொல்கிறான். நான் வேலையை முடிச்சுட்டு வருவேன், எனக்கு இன்னும் புட்டு செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவன் அந்த புட்டை வாங்குறான். அவர்கிட்ட கையில் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மடியிலையும் கட்டிக்கிறான். இப்போ அந்த இறைவனுடைய தோற்றத்தை பார்க்கணும். கைலாய மலையில் இறைவன் எப்படி இருப்பான்? எம்பெருமான் மழு எல்லா சூலாயுதம் எல்லாரும் சுற்றி முனிவர்கள், ஜனகாதி முனிவர்களுக்கு இடது பக்கத்தில் உமாபிராட்டியார் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இங்கே ஒரு அழுக்கு வேட்டிய தார்பாய்ச்சி கட்டிட்டு, தலையில் ஒரு முண்டாசு, வாயில சிரிப்பு, கண்களிலே ஒளி, தோளில் ஒரு மண்வெட்டி, இந்த பக்கம் ஒரு மூங்கில் கூட. என்ன ஒரு காட்சிங்க! இறைவன் தன்னுடைய பக்தர்களுக்காக எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் கீழே இறங்கி வருவான் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? எத்தனை எளிவனாக வருகிறான். பாட்டிட்டா புட்டை வாங்கிட்டான், மடியில் எடுத்து கட்டிட்டான், நேராக கரைக்கு போகிறான். அங்கே போய் சொல்கிறான், அந்த அரச ஐயாவலாள்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் சொல்கிறான், நான் புட்டு வாணிச்சியுடைய ஆள், அந்த வாணிச்சிக்கு கொடுத்துருக்கக்கூடிய கரைகளை காட்டுங்க, நான் அடைக்கிறேன்றான். போய் அடைக்கவா செய்கிறான்? இல்லை,
விளையாடுறான். அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் இந்த புட்டை எடுத்து எடுத்து கொடுக்குறான். நீங்கள் சாப்பிடுங்க, பசியில் இருப்பீங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாருக்கும் கொடுத்து அவங்க வேலையும் கெடுக்கிறான். இவங்க புட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. ஏற்கனவே வந்திப்பாட்டி செய்கிற புட்டு நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இறைவனோட கைப்பட்டால் அதனோட சுவை எப்படி இருக்கும்? அமுதமாக இருக்கும். அதுவும் இறைவன் எடுத்து கொடுக்குறான். கொடுக்க கொடுக்க குறையாது. அந்த புட்டை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறான். எல்லாரும் சாப்பிட்றாங்க. இங்கே குதிக்கிறான், அங்கே குதிக்கிறான், தண்ணிக்குள்ளே விழுகிறான், நீச்சல் அடிக்கிறான். மண்ணை மட்டும் எடுத்து போடலை. ஏதோ கொஞ்சம் ஒரு தட்டு ஏதோ எடுத்து போட்டுட்டு பேசாமல் ரொம்ப வேலை செஞ்சு களைச்சி போன மாதிரி ஒரு மரத்தடியில் போய் படுத்துடுறான். எல்லாரும் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ திரும்பவும் போய் அந்த பாட்டிக்கிட்ட போய் மண்ணெல்லாம் எடுத்து மேலே அப்பிக்கிட்டு நேராக போய் அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி என் வேலையெல்லாம் பாதி முடிச்சிட்டேன், முக்கால்வாசி முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்கு, எனக்கு அந்த புட்டை கொடு. இறைவன் கெஞ்சி கேட்கிற அந்த புட்டை. ஏன்னா அது அன்பினில் ஊறிய புட்டு. அது புட்டை வாங்கிக்கிறான், திருப்பி எடுக்கிறான், திருப்பி கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறான். ரொம்ப வேலை செஞ்சு களைச்சி போன மாதிரி அந்த மரத்தடியில் படுத்துட்டான். இறைவனுடைய திருவுள்ளம் என்னன்னா மன்னனை அங்கே வர வைக்கணும். அப்போ தான் அவனோட திருவிளையாடலையே அடுத்த அந்த கோலம் அப்போ தான் நகரும். இப்போ அவங்க வேலை பார்க்குறவங்களாம் பார்க்குறாங்க, கரையினுடைய எல்லா பகுதியும் ஓரளவுக்கு அடைச்சாச்சு. ஆனால் அந்த வந்திப்பாட்டியோடைய அந்த இது மட்டும் அடைக்காமல் இருக்குது. அது வழியாக வெள்ளம் உடைச்சிட்டு வருது. இவனை பார்க்குறாங்க. இவன் பெரிய குடும்பத்திலிருந்து பிறந்தவன் மாதிரி இருக்குது. செல்வமெல்லாம் நிறைந்த ஒரு குடும்பத்தை பிறந்து அந்த செல்வத்தை எல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிற்கிற ஒருத்த மாதிரி இருக்கானே, இந்த பகுதியில் இவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவனை போய் நம்ம எப்படி அடிக்கிறது? நமக்கு எதுக்கு வம்பு? ஊருக்குள்ள நிறைய பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நரி வந்துருச்சு, வெள்ளம்லாம் வந்துருச்சு, ஆக இது இறைவனுடைய திருவிளையாட்டு, சிவபெருமான் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு, அதனால இவனை போய் கையை வச்சு, ஆள் வில்லங்கமாக இருக்கான், அழகா இருக்கான், வில்லங்கமாகவும் இருக்கான், வேலை செய்ய மாட்டேங்கிறான், மன்னன்ட்ட போய் சொல்லிடுவோன்னு மன்னன்ட்ட போய் தாக்கல் சொல்றாங்க. இந்த மாதிரி அடைச்சாச்சு, வந்திங்கிற பாட்டியோட பகுதி மட்டும் அடைக்காம இருக்குன்னு. இங்கே இறைவன் படுத்து தூங்கி கால் மேலே காலை போட்டுட்டு அந்த கூடையை தலைக்கு வச்சு படுத்துருக்கிறான். இதுதான் காட்சி. இப்போ ஒரு சத்தம் கேட்குது, ஒரு கம்பீரமான குரல், மன்னனுடைய குரல். யாராவது இந்த பகுதியில் அந்த வந்திப்பாட்டிக்கும் வேலை செய்ய வந்த ஆள் யார் அப்படின்னு ஒன்று இவங்க போய் அந்த வேலையால் இழுத்துட்டு வர்றாங்க. வந்த உடனே பார்க்குறான், மன்னனுக்கு கோபம் வருது. நான் சொன்ன பிறகு நீ செய்ய மாட்டேங்கிறியே இந்த வேலையை அப்படின்னு சொல்லி தன் கையில் இருக்கக்கூடிய அந்த தங்க பிரம்பை எடுத்து இறைவனுடைய முதுகில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அது அந்த அடியானது உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளின் மேலே விழுகுது. இந்திரன் மேலே விழுகுது, திருமால் மேலே விழுகுது, பிரம்மன் மேலே விழுகுது, அண்ட சராசரங்களில் விழுகுது, 5 பூதங்களின் மேலே விழுகுது. அந்த மன்னன் மீது விழுகிறது, மன்னனுடைய தேவி மீது விழுகிறது, அவனுடைய குமாரர்கள் மீது விழுகிறது, மக்கள் மீது விழுது. கடைசியில் கோயிலில் சிவாச்சாரியார் சொக்கநாத பெருமானுக்கு அபிஷேகம் செய்துக்கிட்டு இருக்கார், அவர் மேலேயும் விழுது, அந்த விக்கிரக படிமத்தின் மேலேயும் அந்த தழும்பு தெரியுது. சிவாச்சாரியார் கலங்கி போயிறாரு. அப்பா உன்னை யாருப்பா அப்படி அடிச்சா உன் மேலே இப்படி ஒரு தழும்பு தெரியுதேன்னு அவர் மனசு வெதும்பி அழுகிறார். இப்படி எல்லா ஜீவராசிகளும் மன்னனுக்கு ஒரே ஷாக், நம்ம இவனை அடித்தோம், நம்ம முதுகில் அடி விழுகுதேட்டு. அப்போவும் அவன் புரிஞ்சுக்கல. இந்த கூலி ஆளாக இருக்கிற என்ன செய்யறாரோ, ஒரு கூட மண்ணை எடுத்துட்டு போய் அந்த ஆற்றுல அப்படியே தட்டி விட்டுட்டு மறைஞ்சிடலாம், காணாமல் போயிடுறான். அந்த இறைவன் தட்டின அந்த ஒரு கூடை மணல்ல அந்த வைகாற்றின் கரைகள் எல்லாம் கிடுகிடு கிடுகிடுன்னு வளர்ந்து ஒன்று போல இருந்து சீராயிருது 2 பக்கமும். இந்த அதிசயம் நடக்குது. இப்போ இறைவனுக்கு தெரியும் மண்ணை என்ன செய்வான் அடுத்ததுன்னு. நேராக வந்திக்கிட்ட தான் போவான். வந்திக்கிட்ட போய் நீ ஒரு ஆள் அனுப்பிச்சது யாருன்னு கேட்பான், அவளை துன்புறுத்துவான். இதை இறைவன் உணர்ந்துட்டு என்ன செய்யறான்னா, சிவகணங்களை அனுப்பி அந்த மூதாட்டியை வந்திப்பாட்டிய தேவலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ இந்த காவலாளிகள் எல்லாம் போய் அந்த வந்தியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. அங்கே சிவகணங்கள் இந்த பாட்டியை அந்த விமானத்தில், தேவலோக விமானத்தில், அந்த பொன் விமானம் அதில் ஏற்றுறதுக்காக நிற்கிறாங்க. கூட்டிகிட்டு போகிறத பார்க்கும்போது இந்த காவலாளிகள்லாம் அவங்களுக்கே ஒரு சந்தோஷம், பயம் எல்லாம் கலந்த ஒரு உணர்வு. நேராக மன்னன்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த பாட்டி தேவலோகத்துக்கு போகுதுன்னு. இந்த பாட்டி அந்த விமானத்தில் காலை வச்ச உடனே தன்னுடைய முதுமையெல்லாம் மாறி அழகான இளம் பெண்ணாக மாறி விடுகிறாள். இது ஒரு அற்புதம். இறைவன் மன்னன்ட்ட இந்த கதையெல்லாம் சொல்றாங்க, வந்து பார்த்துட்டோம், இப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று. மன்னனுக்கு அந்த நொடி பொழுதுதான் தன்னுடைய அஞ்ஞானம் என்ற திரை அறுந்து விழுது, ஞானம் பிறக்குது.
ஞானம் என்பது தெளிவான நிலை, இதற்கு அஞ்ஞானம் என்பது அதற்கு எதிர்மறையான நிலை. இந்த அஞ்ஞானம் இதுவரை இருந்துச்சு மன்னனுக்கு, இப்போ ஞானம் பிறக்குது. அவன் சொல்றான், வந்தது இறைவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நல்ல சிவபக்தன் இல்லையா, அவன் கண்ணில் அழுக வருது, கீழே விழுந்து புரண்டு அழுகிறான். நான் இறைவனே அடிச்சுட்டேன், என்னுடைய சொக்கநாத பெருமானையா நான் அடிச்சுட்டேன், ஐயோ இந்த பாவத்தை நான் எப்படி கழிப்பேன்னு எனக்கு தெரியலையே, இறைவா என்னை இன்னும் நீ உயிரோட தான் வச்சிருக்கியே, ஏன் வச்சிருக்கிற, நான் உன்னை அடித்தேன் இல்லையா, அப்போ நீ உன் முதுகை எனக்கு காட்டினியே, ஏன்பா காட்டினேன், காட்டாமல் இருக்கக்கூடாதா, என்னை இவ்வளோ பெரிய பாவத்தை செய்ய வச்சுட்டியேன்னு கலங்கி அழுகிறான், துடிக்கிறான். இப்போ வானத்தில் அசரீரியா ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் சொல்லுது, இறைவன் சொல்கிறார், இந்த மாதிரி மன்னா நீ நல்ல முறையில் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற, நீ தண்டிச்சது தப்பு இல்லை. ஏன்னா ஒரு மன்னன் தவறு செய்கின்ற குடிமக்களை தண்டிப்பது என்பது அரசனுக்குள்ள ஒரு கடமை, அதைத்தான் நீ செஞ்சிருக்கிற, அதனால நீ வருத்தப்பட வேண்டாம், இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திடுறேன் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்த நமக்கான ஒரு விஷயத்தையும் இறைவன் தெளிவுபடுத்துகிறான். என்ன சொல்றான்னா, மன்னா நீ உன்னுடைய பொன்னையும் பொருளையும் நல்ல முறையில் சேர்த்து வைத்தாய், அதனாலதான் அதை மாணிக்கவாசகர் அதை எடுத்து திருப்பெருந்துறையில அந்த ஆலய பணிகளுக்கு அவர் செலவழிச்சார். எண்ணத்தை உருவாக்கியவன் நான், செயல்படுத்தியது மாணிக்கவாசகர், பொருள் உன்னுடையது, நல்ல வழியிலே நீ சேர்த்த பொருள் ஆகையால் அதை நான் சிவ பணிகளுக்கு நான் உபயோகப்படுத்தி கொண்டேன். இப்ப பாருங்க, இறைவனுக்கு நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்படி செய்கின்ற செலவழிக்கின்ற பொருளானது நல்ல முறையிலே நான் சம்பாதிச்சிருக்கணும், நியாயமான முறையிலே, இந்த உலகம் ஒத்துக்கொண்ட முறையிலே நாம பொருளை சம்பாதிச்சிருந்து அந்த பொருளை சிவனுக்கு செலவழிக்கும் போது தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, எனக்கு கர்மா எப்படி குறையும், தப்பு தப்பா செஞ்சா எப்படிங்க கர்மா குறையும், நாம நல்ல வழியில் சம்பாதிக்கணும்ல. இதைத்தான் இறைவனே அந்த ஆசிரியரை சொல்றார், நீ நல்ல வழியில் சம்பாதிச்ச பொருள் இது, எனவே இது சிவகைங்கரியத்துக்கு பயன்பட்டது, எனவே நல்ல முறையில் நீ ஆட்சி பண்ணி எனக்கும் நீ என்னுடைய பாதங்களை அந்த திருப்பாதங்களை அடைவாயாக உனக்கு முக்தி தர்றேன்னு சொல்லிட்டார். மாணிக்கவாசக பெருமானுக்கும் முக்தி கிடைக்குது, அது தெரியும். அவர் தமிழ் பாடல்களை பாடுறார், இறைவன் அவற்றிலிருந்து திருவாசகத்தை வாங்கிக்கிறார், அவருக்கும் தெரியுது, அவர் முக்தி கொடுக்குறார். இந்த வந்தி பாட்டிக்கே முக்தி கொடுத்தார். இதுதான் நம்முடைய கேள்வி. மன்னன் அரச சபையில் இருக்கக்கூடியவன், அரண்மனையில் இருக்கக்கூடியவன், கூப்பிட்டா ஓடி ஓடி வந்து வேலை செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, பொண்ணு பொருள் பட்டு பீதாம்பரம் எல்லாமே இருக்கு, அவனுடைய அனுபவத்தில் இருக்குது, அவன் அனுபவிக்க முடியும். ஆனா அவனுக்கு முக்தி கொடுக்குறான், மாணிக்கவாசகர் கொடுக்குறான், பாட்டிக்கு கொடுக்குறான். 3 பேருக்கும் ஒரு நிலையை பாருங்க. மன்னன் சகல சௌபாக்கியங்களோடு வாழ்பவன், மாணிக்கவாசகர் தமிழிலே இறைவனை வணங்குறார், அழுது அழுது பாடிக்கிட்டே இருக்கிறார், அவருக்கு முக்தி, பாட்டிக்கு முக்தி. அவன் நிறைந்த செல்வம் உடையவன், அவனை மாதிரி ராஜா மாதிரி செல்வாக்கானவன் இந்த நாட்டிலே இருக்க முடியாது, உயர்ந்த செல்வத்தை உடையவர் ராஜா. தமிழில் அலங்கரித்தவர், தமிழ் அவர் மாதிரி பாடக்கூடிய ஒரு ஆள் இல்லை, தமிழினுடைய ராஜா மாணிக்கவாசகர், அவருக்கு முக்தி. பாட்டிக்கு, இந்த பாட்டி அன்பினால் இறைவனை பாட்டிக்கு ஆட்கொள்ளும். மன்னனுடைய பக்தி, மாணிக்கவாசகருடைய தமிழ், இந்த பாட்டியினுடைய அன்பு, தினம் புட்டு ஊட்டி விட்டதா கற்பனை செஞ்சு பார்த்தாலே மனசுல அந்த அன்பு, மாறாத அன்பு, அந்த மாறாத அன்பினால் இறைவன் மாறாத கருணையை அந்த பாட்டி மேல செலுத்தினான். ஆக 3 பேருமே முக்தி அடைகிறார்கள். மாணிக்கவாசகர் கொஞ்சம் நேரம் கழிச்சு, இன்னும் சில நாட்கள் கழிச்சு, அதே மாதிரி மன்னனும் சில நாட்கள் கழித்து அவனுடைய ஆட்காலம் முடிந்த பிறகு இறைவனை அடைகிறான். மாணிக்கவாசகர் அதே மாதிரி தான் அடைகிறார். ஆனால் அந்த பாட்டி அன்பின் காரணமாக இறைவன் இந்த கோலப்புள்ளியை பாட்டிக்கிட்ட இழுத்துட்டு வந்து மதுரையில் வெள்ளம் வர வச்சு, மாணிக்கவாசகர் தவறு இழைக்காதவர்ங்கிற மன்னனுக்கு சொல்ல வச்சு, தெரிய வச்சு, மக்களுக்கும் புரிய வச்சு இந்த பாட்டிக்கு முக்தி கொடுத்துட்டான். அந்த கோலத்தை கொஞ்சம் இழுத்துட்டு போய் அங்கே போய் போடுறான். இந்த கதைகளை நம்ம பார்க்க வேண்டியது 3 நிலைகளை பார்க்கிறோம். பக்தியால் இறைவன் அடைய முடியும், நல்ல முறையில் பொருள் ஈட்டியிருந்து அந்த செல்வத்தை கொண்டு போய் இறைவனுக்கு செலவழிச்சா முக்தி அடைய முடியும். தமிழிலே பாடினாலோ, தமிழை மனப்பாடம் பண்ணினாலோ, அல்லது தமிழில் இறைவனை வணங்கினாலோ நமக்கு முக்தி கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, நான் ஏழை அப்படி மனசார இறைவனை வேண்டால், அந்த அன்பு செலுத்தினால் இறைவன் அங்கே வந்து நிற்கிறான். இதுதான் ஆளவாய் அண்ணல் அல்லவா, அம்பலத்து ஆடுமாறன், நீர்மலி வேணியன் வர்றான், நம்முடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அங்கே வர்றான் என்று சொல்லி இந்த காணொலி நிறைவு பெற்றுவோம். இந்த காணொலி முடிச்சிருவோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, நிறைய தடுமாறுது.
எனக்கு இந்த பாகத்தை பேசணும்னு நினைக்கும் போது கூட எனக்கு அந்த இறைவனை அடித்த சம்பவத்தை எனக்கு சொல்கிறதுக்கு அவ்வளோ மனசு வர மாட்டேங்குது. கொஞ்சம் நிறைய தடுமாற்றங்களுக்கு மன்னிக்கணும். 3வது காணொலியில் பார்ப்போம். இந்த காணொலி முடிச்சிடும்னு நினச்சேன், முடியலை, எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. அடுத்த காணொலியில் இதை முடிச்சிடுவோம். அது வரைக்கும் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கம்.